தமிழகத்தில் தற்போதே வெயில் அதிகரித்து வரும் நிலையில் கோடையில் வெயிலின் தாக்கத்திலிருந்து எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்பதை பற்றி முன்னாள் வானிலை மைய இயக்குநர் ரமணனிடம் நமது செய்தியாளர் சுபாஷ் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். கோடை வெயில் எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக நம்மிடையே பேச முன்னாள் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு எஸ் ஆர் ரமணன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் இது தொடர்பாக பேசலாம். இந்த வருடம் கோடை எப்படி இருக்கும்? ஏன்னா இப்பவே இன்னும் கோடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே வெயில் அதிகமாக இருக்கிறது. கோடை எப்படி இருக்குங்கிறது அடுத்த பட்சம். கோடைனா வெயில் அதிகமாக இருக்கும்னு நம்ம தயார் பண்ணிட்டு அதுக்கேற்றவாறு நடவடிக்கை எடுத்தோன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுதான் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். கோடைனாக்கா கண்டிப்பாக வெப்பம் இருக்கும். ஆனால் அதிக வெப்பம்ங்கிறது 2003 மே மாதத்தில் நுங்கம்பாக்கம் மற்றும் மீனம்பாக்கத்தில் 45 டிகிரி பதிவானது. அதற்கப்புறம் அந்த 45 வரவே இல்லை. இது 2017 எடுத்து. அதனால் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்லாம் எப்படி இருக்குங்கிறத விட்டுவிட்டு எந்த மாதிரி இருந்தாலும் நம்ம தயார்படுத்தி கொண்டு விட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. தயார்படுத்திக்கும் முறைகள் அப்படி என்றால் என்ன மாதிரியான முறைகள் எல்லாம் கையாள்வது? இப்போ ராஜஸ்தானில் 45, 46, 47 சர்வசாதாரணம். இப்போ 48 கூட போகும். ஆனால் அவரோட உடுக்கும் உடை வெள்ளை உடையாக இருக்கும், பருத்தியில் உடுத்திப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம உடைகளை அணிவது, வீட்டில் ஹை சீலிங்னு சொல்லக்கூடிய அளவில் அவங்க கட்டிடங்கள் இருக்கும். நம்ம எல்லாம் அப்படி இல்லை, ஃப்ளாட்லாம் வந்துடுது. இந்த நிலையில் மேல் மாடியில் அந்த தரைக்கு வெள்ளை வண்ண பூச்சியை கொடுப்பது, இல்லைனா கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு தோட்டங்களை மேலே வளர்ப்பது. அது என்ன, அதை கிரகித்து கொள்ளும் அந்த வெயிலை. அந்த அளவுக்கு தாக்கம் கீழ் இருக்கிற தளங்களில் இருக்காது. அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது மரங்களை வளர்க்க வேண்டும். ஏதாவது ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கா? அதாவது நீங்கள் அந்த சயின்ஸ் மூலமாக, டெக்னாலஜி மூலமாக இந்த வருஷம் இந்த அளவு டிகிரி அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு வெயில் இருக்குன்றதை ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க? அதாவது அதுக்குன்னு என்னன்னாக்கா சில காரணிகளை வைத்துக்கொண்டு ஆராய்ச்சியெல்லாம் செய்து சொல்வார்கள். ஆனால் இந்த வருடம் இந்தியா வானிலை ஆராய்ச்சி கழகம் வெப்பம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நிறைய மாநில அரசுகளை அழைத்து ஹீட் ஆக்ஷன் பிளான் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டங்கள் எல்லாம் பற்றி பேசியிருக்கிறார்கள். ஸோ அந்த அளவில் பார்க்கும்பொழுது இந்திய வானிலை ஆராய்ச்சி கழகம் அதிகமாக இருக்குன்னு சொல்கின்றது.